அவன் ஒன்னும் லேஸ்பட்ட ஆள்லப்பா. அவனு நம்மள மாதிரி ஆயிட்டாங்க இருந்தான். ஆர்பர்ல மட்டும் அவன் பேர்ல 40-45 லாரி வண்டிக்குது. ஃபிகர் வீட்டுக்கு போறதா இருந்தாலே முன்னாடி 10 பேரு பின்னாடி 10 பேரு சென்டர்ல சேஃபா போவான். ஆமாப்பா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த அசைன்மெண்ட் எனக்கு என்னமோ சரியா படலப்பா. பாலுவை ஸ்கெட்ச் போட சொல்லு. காலையில வீட்டை விட்டு கிளம்பும் போது அவனை நெருங்க முடியாது மச்சான். வேலை செய்யற இடத்துலயும் அவன் ஃபுல் சேஃபா இருக்கான். சொத்தை சேர்த்து அதை சேவ் பண்றதை விட என்ன சேவ் பண்றதுதான் கஷ்டம். பாருங்க எவ்வளவு ஆளுங்கன்னு. அவன் எவ்வளவு தண்ணி அடிச்சாலும் அவன் கூட இருக்க அடியாளுங்க யாரும் தண்ணி அடிக்கிறது இல்ல. நைட் அவன் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்துற வரைக்கும் அவன் கூடவே ஆளுங்க இருக்கானுங்க. பின்ன அவனை எப்ப போடுறது? காலையில 5:45 இருந்து 5:50 பேப்பர் எடுக்கிறதுக்காக வெளியில வர்றான். அந்த டைம்ல தான் அவனை நம்ம தூக்க முடியும். ஏன் மச்சான், பேப்பர் எடுக்கிறதுக்கு மொத்தமே ஒரு 6 செகண்ட் தான் ஆகும். அந்த டைம்ல அவனை தூக்கிட முடியுமா? இது என்ன மாசம்? மார்கழி. தலைநகரம் வீரை வாங்கும் இலைநகரம் தலைநகரம். என்னப்பா ஆபரேஷன்லாம் பக்காவா பண்ணிக்கலாமா? ரைட்டு வணக்கம். ரைட்டு என்ன ரைட்டு? பாட்டுலாம் ஒண்ணும் இல்லையா? வாப்பா. ஏய் சுலேனா, டவுசர் ஈரமாயிட்டு போறாங்க. டேய், நாராயணமூர்த்தி பெரிய ஆளு, நெருங்க முடியாதுன்னு சொன்ன, முடிச்சிட்டு வந்து நிக்கிறான் பாரு. டேய், சூட்கேஸ் ஏறா. என்னங்க? மகனே, லோ சுகர், வேற ஒண்ணும் இல்லை. நான் ஜிம்முக்கு போயிட்டு பியூட்டி பார்லர் போயிட்டு லஞ்சுக்கு தான் வருவேன். இந்த மாத்திரையை மறக்காம சாப்பிடுங்க. பெரியவளுக்கு சொல்லிட்டு வெண்டி எத்துன்னு போ. நான் வரேங்க. பையன் யாரு? புதுசா இருக்கான். வியாசர்பாடி மூக்குத்தி ரவி. நம்ம பையதான் பாய். வரேன் பாய். வாங்க. மச்சான், இவன் என்ன காரியம் பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? பாய் பொண்டாட்டிய பாக்குறான். பொண்டாட்டி அது? நான் பொண்ணுல நினைச்சேன். என்னது பொண்ணா? அவனை நேரம் மூஞ்சி புண்ணா இருக்க முடியாது. சைட்டு கிட்ட அடிக்கலப்பா. தண்ணி எதுன்னு நினைச்சேன். அது தப்பாக்கும். தண்ணி கேட்கணும்னு நினைச்சாராம். புதுசா வந்ததுனால பாய பத்தி தெரியல. ஏய், ரைட்டு கூட மட்டும் நீ வரலன்னு வையே, பாய் தண்ணிக்கு பதில் பால் ஊத்தி பாட்டியே. பொருள் தூக்கத்தோட நித்திக்கோ. பொண்ணுன்னு தூக்கணும்னு நினைச்சா போனதானே. சார், ஏற்கனவே 13 வாட்டி அரெஸ்ட் பண்ணியா சார். சாட்சி எல்லாம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். இவனை அரெஸ்ட் பண்றது வேஸ்ட் சார். தப்பிக்கிறதுக்கும் ஒரு திறமை வேணும்ல சார். டீ ஷர்ட் போலாமா? டேய், மதுரவா இல்ல அந்த 12 வயசு பொண்ணு என்னடா பண்ண? வயசு 12 தான் சார். பாக்குறதுக்கு 18 வயசு பொண்ணு மாதிரி சும்மா நச்சுன்னு இருப்பா. வாங்க சார். பாரியா? நாகப்பழம் கேட்டா பறிச்சு கொடுத்துட்டு கிணத்து மேட்ல மேட்ரை முடிச்சு உள்ள இடிக்குதேன்னு வெளியில எடுத்தையா? நீ பயப்படாத, சொல்லு, மேல சொல்லு. அழுதுகிட்டே இருந்தா விட்டா ஊருக்குள்ள சொல்லிடுவான்னு
கையில நம்ம படத்தை வச்சு கிணத்துல தள்ளி விட்டேன் சார். என்ன சார்? எப்படி முடிக்கிறான் பார். எவ்வளவு கூலா இருக்கிறானுங்கல்ல. அட பாவீங்களா. ஆமா, மொத்தம் இது மாதிரி எத்தனை கேஸுக்குப்பா? ஒரு 12-13 சார். 12 இல்ல பாரு, அது கூட கணக்கு வச்சது இல்ல பாரு. டைம் ஆச்சுல, போலாமா? போலாம் சார். வா, இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு வாயா. பன்னெண்டு வயசு பொண்ணுக்கு எடுத்துட்டு நம்ம கிட்ட எவ்வளவு தெனவட்டா பேசுறேன் பாத்தியா? இவனை இப்படியே விட்டு வச்சுன்னு வச்சுக்க, நாளைக்கு 4 வயசு குழந்தைய கேட்பான். அதான் போட்டேன். போலீஸ்னா ஒரு பயம் இருக்கணும். இவனு சார் காசிம் பாய், ரைட்டு இறக்கும் குமார், வியாசர்பாடி ரவி, இந்த ரவுடிங்லாம் சிட்டி கலக்கிட்டு இருக்காங்க சார். இவங்கள போட்டுத்தலாம் சார். எடுத்த ஒண்ணு போட்ட கூடாதியா, முதல்ல சொல்லுவான், கேட்கலன்னா அப்புறம் கொல்லுவான். என்ன பேரு சொன்ன? காசிம் பாய். காஃபி நல்லா இருக்கு, ஆனா நீங்க பண்றது நல்லா இல்லையே. அட்டெம்ப்ட் மர்டர், ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, இப்படி ஏகப்பட்ட கேஸ் இருக்கு காசிம் பாய் உங்க மேல. வேண்டாம், வயசாயிடுச்சுல, விட்டுருங்க. தொழில் பக்தி தாசி சார், விட முடியாது சார். உங்க அப்பா இருக்கிற தைரியத்துல ஓவரா அட்ராசிட்டி பண்றதா கேள்விப்பட்டேன். நல்லா இல்ல. ஏதாவது சாட்சி கிடைக்குதான்னு பாப்பேன். கிடைக்கலன்னு வச்சுக்க, நானே ஏதாவது கேஸ போட்டு உன்னை போட்டு தள்ளிடுவேன். ஏட்டில இருந்து சிடிசி வரைக்கும் எல்லாரும் சொல்ற பழைய டைலாக் சார் இது. எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனா நானு கொல்லுவேன். மார்னிங் சார். ரைட்டு பால். காசிம் பாய்க்கு ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டா? ஒரு சாட்சி கிடைக்கட்டும், 2 ஆண்டி உடைக்கிறேன். சாட்சி வேணா நான் வந்து சொல்லிட்டேன் சார். நக்கலு. அழகான பொண்டாட்டி, அன்பான 2 குழந்தைகள், சந்தோஷமா வாழ பிடிக்கலையா சார்? நான் சந்தோஷமா தான் வாழறேன் சார். ஆனா இனிமே நீங்க சந்தோஷமா வாழணும்னா இது எல்லாத்தையும் விட்டுறணும் சார். டேய், நான் 2 சாய்ஸ் தான் கொடுப்பேன். ஒண்ணு ரவுடிசத்தை விடணும், இல்ல உயிரை விடணும். எங்களுக்கு ஒரே சாய்ஸ் தான். கூர்க்கேவன் வந்தாலும் ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடுவோம். நான் தூக்கிட்டு அப்புறமா ஸ்கெட்ச் போடுவேன். பார்க்கலாம். பார்க்கதான்டா போறேன். உங்க சாவு என் கையில தான். ஏய், டீ பால்ல போட்டு பச்சை தண்ணில போட்டியா? நைட்டு மீந்த பால் கொஞ்சம் இருந்தது, அதுல தண்ணி விட்டு போட்டேன். அதுக்கு என்னப்பா? கடையில போய் பால் வாங்கிட்டு வர வேண்டியதானே? ஓ, இறங்கி போனா உடம்பு குறைஞ்சு போயிரும் நினைச்சிருப்பேன். ஆமா, கடையில மாமா இருக்கிறான் பாரு. ஏற்கனவே கடன் தலைக்கு மேல போயிடுச்சு. கடங்காரன் காரி துப்புறான். கடங்காரன் காரி துப்புறானா? இவ்வளவு நாள் காசு கொடுத்து தான் மளிகை ஜாமான் வாங்கிட்டு இருக்கியா? யார் அந்த மளிகை கடைக்காரன்? சொல்லு, தூக்கிடுறேன். என்ன? யாருக்கே வேணும் நீ அடிச்சு புடிங்கிட்டு வர பணம்? கொண்டு போய் குப்பையில போடு. அது சரி, மாமனோட அடிதடியில வாங்கி தானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். தாடி குத்துது, முதல்ல போய் சேவ் பண்ணு. மூஞ்சியும் தாடியும் முள்ள பண்ற மாதிரி. என்னடி விட்டா ரொம்ப பேசிட்டு போயிட்டே இருக்க. போதும். அம்மா வடிச்சா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிடுவேன். பாலு வீட்டுல மேட்ச் ஆரம்பிச்சிருச்சுடோ. இந்த அடி அடிக்கிறா. இவங்க இங்கதான் இருக்காங்களா? என்னடா என்னடா ஆச்சு? உன் தங்கச்சி ஓவரா பேசுனா அடி பிச்சு புட்டோம்ல. பிச்சு புட்டோங்கிற உடம்புல ரத்தம் வருது. சண்டைன்னா சிறு சேதாரங்கள் இருக்கத்தானே செய்யும். சரிங்கடா, நல்லா சிரிங்க. நீங்க எல்லாம் சிரிக்கிற அளவுக்கு ஆகி போச்சு என் பொழப்பு. உங்களுக்கு என்னடா பேச்சுலர் பசங்க ஜாலியா இருக்கீங்க. இங்க பாருங்கடா, இந்த ஜாலி நிரந்தரமா இருக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்காதீங்கடா. யாராவே சூளையில இருந்து குமாரம் சீரா போல வேலை ஓணுமா? வேலையா? இங்கிட்ட சிமெண்ட் ஃபேக்டரி வச்சு நடத்திட்டு இருக்கான். கண்டவனை வேலைக்கு சேர்த்துக்கிறதுக்கு. ஆமா, என்ன வேலை தெரியும் உனக்கு? எந்த வேலையும் தெரியாதுங்க, ஆனா கொடுத்தீங்கன்னா எந்த வேலை வேணாலும் செய்யறேன். ஜோக்கர் வேற வந்திருக்கு. இவனை சுடு. யாரு? இதுக்கு தானே அந்த ரவுடி பையலுக்கு சமரசம் வச்சுக்க கூடாதுங்கிறது. பையன் நல்ல ஃபயரா இருக்கான், வச்சுக்கோ, பின்னாடி யூஸ் ஆவான். என்னடி ஒரேடியா வீட்டை விட்டு வந்துட்டேன்னு சொல்ற? நான் மிஸ் சென்னை காண்டஸ்ல கலந்துக்க போறது அன்னைக்கு பிடிக்கல. அவங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க, அது எனக்கு பிடிக்கல. அதான் வந்துட்டேன். நான் இனிமே உங்க வீட்டுல தான் தங்க போறேன். உனக்கு தங்கறதுக்கு வேற ஏரியாவே கிடைக்கலாமா? ஏன்? ரவுடிங் ஏரியாமா அது.
டெய்லி இதே வேலையா போச்சு. யாரடி இவங்கெல்லாம்? இவன் தான் ரைட்டு, பெரிய ரவுடி. இவனுக்கு கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, ஏன் கொலையே பண்றது இவனோட தொழில். நான் தான் ஏரியா வர மாட்டேன்னு சொன்னேன்ல. கீழே இறங்குமா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம்மா. இன்னும் 5 நிமிஷம் தான் ஆட்டோ பிரிச்சு மேஞ்சிடணும். இறங்குமா, இறங்கி தொலைங்கம்மா. ரைட்டால இந்த ஏரியாவுக்கு போலீஸ் வண்டி வருது, இல்லனா போனம் தூக்குற வண்டி வருது. எங்கேயாவது நிம்மதியா போயிட்டு வர முடியுதா? தலை வீதி. ஆமா ஆமா, இந்த பாவியால படிக்கிற பிள்ளைங்க கூட கத்தியும் துப்பாக்கியும் தூக்குறதுக்கு கத்துக்குவாங்க போல இருக்கு.